தோழர் எழுத்தாளர் அமரந்தா அவர்களை உரை நிகழ்த்த அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த கூட்டத்தில் பேசுவதற்காக என்னை கூப்பிட்ட உயிர் பதிப்பக நண்பர்கள், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மூன்றாவது சினிமா லத்தீன் அமெரிக்க திரைப்பட இயக்கம் அப்படிங்கிற தலைப்பில் யமுனா ராஜேந்திரன் தொகுத்து அளிச்சிருக்கிற புத்தகம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம். ஏற்கனவே நிறைய பேர் அதை பற்றி சொல்லிட்டாங்க, இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு. இந்த தொகுப்பு வேலை இருக்குது பாருங்கள், அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானும் சில தொகுப்பு வேலைகளை பண்ணியிருக்கேன். நம்ம மொழிபெயர்த்துடலாம், ஏதோ ஒரு கால வரையறை வச்சுக்கிட்டு ராப்பாக்கெல்லாம் கூட மொழிபெயர்த்தலாம். ஆனால் அடுத்தவங்கள்ட்ட மொழிபெயர்த்து வாங்கி அதை செப்பனிட்டு திரும்ப அதை வந்து பதிப்பு கொடுக்கறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய வேலை. அந்த வேலையும் அவர் சேர்த்து செய்திருக்கார் இந்த நூலுக்காக. அதுக்காக அவரை ரொம்ப பாராட்டுறேன். இந்த நூல் வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூல். எப்படின்னா, இவ்வளவு பெரிய லத்தீன் அமெரிக்க திரைப்பட வரலாற்றை தொகுத்து கொடுத்த வேறு எந்த நூலும் இது வரைக்கும் வந்ததில்லை. அந்த வகையில் யமுனா ராஜேந்திரனை ரொம்பவும் பாராட்டணும். அதே மாதிரி இந்த புத்தகம் வந்து வெறும் சினிமா அப்படிங்கிறத வந்து ஒரு ஒற்றைப்பரிப்பான விஷயமாக ஊடகமாக பார்க்காம அதை வந்து எப்படியெல்லாம் வெவ்வேறு விதமாக லத்தீன் அமெரிக்காவில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆவணமாகவும் இது இருக்குது. ஏன்னா இதில் வந்து வெறும் திரைப்படங்களை பற்றிய அதாவது சினாப்சிஸோ அப்படியெல்லாம் இல்லை. நிறைய அந்த அவங்க பயன்படுத்தியிருக்கிற மொழி, கேமரா, அப்புறம் அவங்க பயன்படுத்தியிருக்கிற மக்களுடைய பங்களிப்பு, இது போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம இந்த இதில் பார்க்குறோம். தொகுப்பில் நிறைய கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொரு கட்டுரையும் ஒவ்வொரு செய்தியை நம்மளுக்கு சொல்லுது. அதே போல் நேர்காணல்கள், மிக முக்கியமான நேர்காணல்கள் இங்கே பதிவாயிருக்கு. அப்புறம் லத்தீன் அமெரிக்க சினிமா அப்படிங்கிறதோட பிரகடனங்கள், அந்த 3 முக்கியமான பிரகடனங்களும் இந்த நூலில் பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து, இந்த நூலுக்கு திரு சொர்ணவேல் அவர்கள் அளித்திருக்கிற முன்னுரை. அவர் வந்து ஒரு ஒட்டுமொத்தமான லத்தீன் அமெரிக்க சினிமா குறித்த தன்னுடைய ஒரு பரந்து பார்வையில் அதை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த பதிவோடு சேர்த்து அவர் சொல்கிற ஒரு அம்சத்துக்குமான உதாரணமான திரைப்படங்களை கூடவே சொல்லி அவர் பதிவு பண்ணி வச்சார்னா அது வந்து ஒரு மாணவருக்கு, ஒரு திரைப்பட மாணவருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா நானும் நிறைய திரைப்படங்கள் பார்த்துருக்கேன், ஆனால் அதெல்லாம் நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிறது இல்லை. ஏதோ சிலதெல்லாம் வந்து நம்மளுடைய ஞாபகத்தில் தங்கியிருக்கு, எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்கிறது இல்லை. ஆனால் சிலதெல்லாம் வந்து நம்ம உடனே வந்து மறந்து போயிடுறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு பதிவு பண்ணி வச்சா அது வந்து மாணவர்களுக்கு ஒரு திரைப்படத்தை வந்து ஒரு ஆய்வுக்குரிய பொருளாக, ஒரு பாடமாக எடுத்து படிக்கிறவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் லத்தீன் அமெரிக்க சினிமா, லத்தீன் அமெரிக்க இலக்கியம், இதை வந்து நீண்ட காலமாக வந்து அவதானிச்சுட்டு வர்றதில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொன்றும் அது படமோ கதையோ எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு வரலாற்றின் ஒரு சிறு துளி. அதில் வந்து புனைவு இல்லையான்னு கேட்காதீங்க, புனைவும் இருக்குது. ஆனால் புனைவு கூட வந்து எப்படி முகிழ்க்குது அப்படின்னு சொன்னால், அது வந்து வரலாற்றுலேருந்து தான் முகிழ்க்குது. அங்கே வந்து இந்த கதை விடுறதெல்லாம் இல்லை. அப்படி தான் நான் அவதானிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 40 ஆண்டு காலமாக இந்த இலக்கியத்தை வந்து வாசித்து பெற்ற ஒரு அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். அங்கே வந்து ஒரு பதிவு அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, நேரடி பதிவே இருக்குது. டெஸ்டிமனிங்கிற ஒரு வகை அங்கே இருக்குது. அப்படிப்பட்ட பதிவுகளையெல்லாம் நான் மொழிபெயர்த்திருக்கேன். அதே போல் வந்து செத்து போயிட்டான்னு சொல்கிறோம் உயிரோடு வந்து பேசுகிற விஷயங்களெல்லாம் நான் மொழிபெயர்த்திருக்கேன். அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுடைய அந்த இலக்கிய வகைமை, சினிமாவின் வகைமை அப்படிங்கிறது வந்து பல உயரங்களை தொட்ட ஒரு ஊடகமாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க.
அதனால் வந்து இலக்கியமாகட்டும், அது சினிமாவாகட்டும், வேறு இயக்கங்களாகட்டும், போராட்டங்களாகட்டும், அது வந்து ஒரு வரலாற்றின் தொடர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து லத்தீன் அமெரிக்க சினிமாவோட 3 முக்கியமான மும்மூர்த்திகள்னு சொல்கிறவங்க வந்து ஒருவர் வந்து ஜோடி, அவங்க வந்து சோலனாசன் கெட்டினோ, அவங்க 2 பேரும். அப்புறம் பிரேசிலை சேர்ந்த கிளாபர் ரோச்சா, அப்புறம் ஹூலியோ கார்சியா எஸ்பினோசா, இவங்க 3 பேரை தான் வந்து மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேரோட பிரகடனங்கள், அதாவது சினிமா குறித்த அவங்களுடைய அதாவது பிரகடனங்கிறது வந்து ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. ஒரு பிரகடனம் எழுதுறது அப்படிங்கிறது, ஏன்னா நம்ம எண்ணங்களை எழுதலாம், கருத்துக்களை எழுதலாம். ஆனால் பிரகடனம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நீங்கள் ஒரு மக்கள் முன்னால், ஒரு உலகத்தின் முன்னால் நீங்கள் வைக்கிறீங்க ஒரு கருத்தை. அப்படி அவங்க முன் வச்சுருக்காங்க சினிமாவை பற்றின தன்னுடைய கண்ணோட்டத்தை. இப்போ நீங்கள் ஹோர்ஹே சாஞ்சனேஸ் எடுத்துட்டிங்கன்னா, அவர் வந்து இந்த பொலிவிய திரைப்பட வரலாற்றில் மிக முக்கியமான ஒருத்தர். அவர் எடுத்த படங்களை வந்து நல்ல வேளையாக நான் சிலதெல்லாம் பார்த்துருக்கேன். கொஞ்ச நாள் நான் டெல்லியில் இருந்தேன், அதனால் அந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இங்கே இருந்திருந்தால் கூட அதெல்லாம் பார்த்துருக்க முடியாது. கரேஜ் ஆஃப் த பீப்புள், பிளட் ஆஃப் த கண்டோர், இந்த 2 படங்களையும் நான் பார்த்தேன். இந்த 2 படங்களை பற்றியும் சொல்கிறதுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, 2மே வந்து திரைப்படம் அப்படிங்கிற வகைமையில் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு முதல் தடவை பார்க்கும்பொழுது. ஏன்னா அது வந்து வரலாற்றை மறு உருவாக்கம் செய்த திரைப்படங்கள். ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயத்தை வந்து திரும்ப அதில் யாரெல்லாம் பங்கு பெற்றிருந்தாங்களோ, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்களை கொண்டே அவங்களையே வந்து அந்த பாகமேற்பாளர்களாக மாற்றி எடுக்கப்பட்ட படங்கள். அப்படி தான் அந்த படங்களை வந்து சொல்லணும். அப்போ சினிமா என்பது என்ன அப்படின்னு அந்த அந்த கரேஜ் ஆஃப் த பீப்புள் பார்க்கும்போதே எனக்கு வந்து கேள்வி வந்துருச்சு. ஏன்னா அது வரைக்கும் நான் அந்த மாதிரி படங்களை நான் பார்த்ததில்லை. அதே மாதிரி தான் அந்த பிளட் ஆஃப் த கண்டோர். அதாவது எப்படி ஒரு பழங்குடியின மக்கள் வந்து ஒரு ஒரு போராட்டத்தை வந்து அவங்க எப்படி முன்னெடுக்கிறாங்க, அவங்களுக்கான உள்ளுணர்வு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து துல்லியமாக படம் காட்டின திரைப்படம். இதை வந்து நான் வேறு எந்த திரைப்படத்துலையும் நான் இதை பார்க்கல. அதாவது ஒரு ஒரு குழு, இனக்குழுவில் அவங்களுடைய எல்லாரோட உணர்வுலேயும் ஒரு விஷயம் வந்து சடார்னு அவங்களுக்கு வந்து புரிஞ்சு போயிடுது. ஏகாதிபத்திய சதியை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதை வெளிக்காட்டுற ஒரு திரைப்படம். அப்போது இது மாதிரியான திரைப்படம் வந்து இங்கேயும் வந்திருக்கணும்ல. இங்கேயும் எத்தனையோ பழங்குடிகள் இருக்காங்க, அவங்களுக்கு எத்தனையோ அநியாயங்கள் இழைக்கப்பட்டிருக்கு, அவங்களோட நிலங்கள் பிடுங்கப்பட்டிருக்கு, காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. அதை வந்து எப்படி ஆவணப்படுத்தாமல் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அதில் வருது. அப்புறம் ஏற்கனவே நண்பர் பேசினார், இந்த திரைப்படங்களில் பெண்ணியம் அது இதுன்னு என்னென்னமோ நம்ம பேசுகிறோம். ஆனால் நான் வந்து மிகச்சிறந்த பெண்ணிய திரைப்படம் லத்தீன் அமெரிக்க திரைப்படத்தில் தான் நான் பார்த்தேன். 2 உதாரணங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து அவர் சொன்னது தான் லூயிசா, இன்னொன்று வந்து போர்ட்ரேட் ஆஃப் தெரேசா. இந்த லூயிசா வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு படம். அந்த ஒரே பெண் தான், லூயிசாங்கிற ஒரே பாத்திரம். ஆனால் புரட்சிக்கு முன்னால் இருந்த கியூபாவில் ஒரு பெண் வந்து எப்படி இருந்தா அப்படிங்கிறத சித்தரிக்கிற ஒரு சில காட்சிகள். அப்புறம் புரட்சிக்கு நாடு தயாராகி கொண்டிருக்கும் போது, அந்த நேரத்தில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால் என்ன மாதிரியான வாழ்க்கை நிலை அந்த பெண் எதிர்கொள்கிறா, அதை பற்றின ஒரு சில காட்சிகள். கடைசியாக வந்து புரட்சிக்கு பின்பான அதே லூயிசா எப்படி வந்து அவளுக்குள்ளே எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இது வந்து ஒரு முக்கியமான படம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ புரட்சின்னு ஒரு வார்த்தையாக நம்ம பயன்படுத்துறது வந்து கியூபா மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து அது வெறும் ஒரு வார்த்தை இல்லை, அவங்க வாழ்க்கையை வந்து அது மாற்றிச்சு. எல்லா விதமான கண்ணோட்டங்களையும் மாற்றி போட்டுச்சு. அப்போ மக்களை எப்படி அதுக்கு தங்களை அமைச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு எளிமையாக சொன்னது தான் அந்த லூயிசா படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த போர்ட்ரேட் ஆஃப் தெரேசா, அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு
கணவன் மனைவி ஒரு குடும்ப கதை தான். ஆனால் அந்த பெண் வந்து எல்லா கணவன்மாரை போல தான் அவரும் வந்து இருப்பார். அவர் அந்த நம்ம ஊரில் வந்து கற்பு கிடையாது ஆணுக்கு, பெண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. அங்கேயும் அப்படி தான் போல் இருக்கு முதல்ல. அதனால் அவர் வந்து அவர் பாட்டுக்கு அவர் இருப்பார், இவங்க பாட்டுக்கு இவங்க வேலைக்கு போவாங்க, வீட்டில் வந்து கடுமையாக உழைப்பாங்க. அப்புறம் அவங்கள வேறு ஆஃபீஸில் கல்ச்சுரல் செக்ரட்டரி ஆக்கிடுவாங்க. அதில் வேறு அவங்களுக்கு நேரம் செலவாகும். ஆக மொத்தம் அவங்களுக்கு 24 மணி நேரம் பத்தலை. அந்த மாதிரி அந்த அம்மா வந்து வேலை செய்கிறாங்க, தெரேசா வந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து தன்னை கவனிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கணவர் வந்து வேறு ஒரு பெண்ணோடு போயிடுவார். அதுக்கப்புறம் நடக்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. அப்புறம் திரும்பி அவர் வராரு. அப்போ இந்த பெண்ணோட வந்து இருக்கணும்னு சொல்லும்போது அந்த படம் வந்து ரொம்ப மிக மிக அழகான காட்சி வந்து அந்த கடைசி ஒரு ஃப்ரேம். அதுதான் இங்கே நிறைய திரைப்பட இயக்குநர்கள் இருக்காங்க. அவர் வந்து சொல்வார், அது சாதாரணம் தானே, அதை போய் ஏன் பெருசுப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு அவர் கேட்பார். அப்போ அவள் கேட்பா, இல்லை நான் போயிட்டு வந்தேன்னா எப்படி அப்படின்னு கேட்பா. பட் நான் ஒரு ஆண் அப்படின்னு அவர் பதில் சொல்லுவார். அவள் வந்து அப்படியே நடந்து வெளியே போயிடுவாள். இதான் அந்த படம் வந்து அவளோட ஃபேஸை வந்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி காட்சி அந்த படம் முடியும். இதுதான் நான் பார்த்ததுலேயே இந்த 2 படங்களை தான் நான் மிகச்சிறந்த பெண்ணிய படங்கள் அப்படின்னு நான் கருதுகிறேன். அதுக்கப்புறம் கியூப சினிமா பற்றி நிறைய நண்பர் பேசினார். முக்கியமான டைரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. ஆல்வாரஸுங்கிற ஒருத்தர் வந்து நிறைய ஆவணப்படங்கள் எடுத்தார். அப்புறம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தொமாஸ் கித்தரேஸ் எலியா. அவர் வந்து எடுத்த 3 முக்கியமான படங்களையும் எனக்கு பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. சர்வைவர்ஸ், மெமரிஸ் ஆஃப் அண்டர் டெவலப்மெண்ட், ஸ்ட்ராபெர்ரி அண்ட் சாக்லேட், டெத் ஆஃப் எ பியூரோக்ராட். 4 படங்கள், சாரி. இந்த 4 படங்களுமே வந்து மிக முக்கியமான திரைப்படங்கள். அதாவது இந்த பிளாக் ஹியூமர் அப்படின்னு சொல்கிறத வந்து ரொம்ப தெளிவாக கொண்டு வந்தது இந்த டெத் ஆஃப் அ பியூரோக்ராட் படத்தில். பிளாக் ஹியூமர் அப்படிங்கிறது வந்து தமிழில் எப்படி சொல்லலாம், ஒரு நேர்மறையான எதிர்மறையான ஒரு பகடியை வந்து அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதை வந்து அவ்வளவு அழகாக கையாண்டிருப்பார் அந்த படத்தில். அதே மாதிரி சர்வைவர்ஸ் படம் வந்து ஒரு அப்பட்டமான ஒரு என்ன நம்மளுக்கு எப்படி அந்த உணர்வே வந்து எப்படி என்ன எனக்கு இப்போ என்னவோ பண்ணுது. எப்படின்னா, ஒரு புரட்சியை ஏற்காத ஒரு மேல்தட்டு வர்க்கத்தின் நபர் அவர் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது அந்த எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது. ஒரு குடும்பம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க எதையும். அவங்க வந்து தன்னோட சொத்துக்களை கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ பண்ணி எப்படியோ சர்வைவ் ஆகிறாங்க கொஞ்ச நாளைக்கு. கடைசி சீன் பார்த்திங்கன்னா தெரேசால மாதிரி தான். கடைசி சீனில் பார்த்திங்கன்னா மின்னல் வெட்டும், 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. மின்னல் வெட்டும், கடைசியில் அடுத்த சீனில் 3 பேர் சாப்பிட்டுட்ருப்பாங்க. தட்டில் முதல்ல காலி தட்டு, இப்போ தட்டில் மாமிச துண்டுகள் இருக்கும். இதுதான் அந்த திரைப்படத்தோட கடைசி காட்சி. இப்படியான படங்களை எடுத்தவர் தான் அவர். அதே மாதிரி காஸ்ட்ரோ வந்து கே ரைட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து எதிரானவர் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அதை வந்து நேரடியாக சண்டையெல்லாம் போடாமல் படமாக எடுத்து வந்து கொண்டு போய் கொடுத்துட்டார் தாமஸ் ஆலியா. அந்த படம் தான் ஸ்ட்ராபெர்ரி அண்ட் சாக்லேட். நான் நினைக்கிறேன் இந்த உலகத்துலேயே அதிகம் பேர் பார்த்த படம் வந்து அந்த படம் தான், ஸ்ட்ராபெர்ரி அண்ட் சாக்லேட் தான். அந்த படத்தோட இன்னொரு சிறப்பு வந்து அது வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்னார் ஒருத்தர், ஆஸ்கருக்கு நாமினேட் ஆன கியூபன் ஃபிலிம், ஃபஸ்ட்டு கியூபன் ஃபிலிம் அதுதான். அது மட்டும் இல்லை, உலகெங்கிலும் வந்து ஒரு இமேஜ் இருந்தது இல்லையா, அது ஒரு சர்வாதிகார நாடு. அது வந்து காஸ்ட்ரோ வந்து ஒரு சர்வாதிகாரி. அவர் வந்து எந்த விதமான உரிமைகளையும் எந்த கலைஞர்களுக்கும் கொடுக்கறதில்ல. கலைஞர்கள்லாம் அங்கே செத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சிருந்தாங்க. அதை உடச்ச திரைப்படம் அப்படிங்கிற அளவில் அந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம்னு நான் கருதுகிறேன். அதுக்கப்புறம் நான் வரலாற்றை மறு உருவாக்கம் செய்தல், அது மாதிரி படங்கள் வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன். அதில் 1 2 இந்த பட்ரிசியோ குஸ்மான் அவரோட பேட்டில் ஆஃப் சிலி அந்த படம், அப்புறம் மிகுவல் லிட்டின் அவருடைய இந்த அயந்தே படுகொலை, இந்த 2 படங்களும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆவணங்கள். அயந்தே வந்து தானே வந்து தற்கொலை பண்ணிட்டு தான் செத்து போனார் அப்படின்ற செய்தியை தான் உலகம் பூரா சிஐஏ வந்து பரப்பிச்சு. ஆனால்
அந்த செய்தியை பரப்புறதுக்கு முன்னாடி அவரை பிரசிடென்ட்ஸ் பேலஸ்லேயே அவரோட ஆஃபீஸ்லேயே வச்சு கொன்னது வந்து சிஐஏ ஆட்கள் தான். அதுக்கு வந்து பயன்பட்டவர் தான் அந்த பினோஷேங்கிற ஒரு ஆர்மி ஜெனரல், அவருடைய கைக்கூலிகள் அவங்க தான் பண்ணாங்க. ஆனால் இந்த வரலாற்றை வந்து வெளியில் சொன்னது இந்த படம் தான். அது வரைக்கும் அது அப்படி ஆகலை. இது எல்லாமே வந்து திரைப்படங்களை பற்றி நான் பேச நினச்சது. அப்புறம் இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது நான் படித்தேன். எனக்கு வந்து ஒரு 3 நாள் முன்னாடியே உயிர் பதிப்பகத்துலேருந்து அனுப்பி வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு வந்து படிக்கிறதுக்கு நேரம் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா இந்த 3 பிரகடனங்கள், அப்புறம் இன்னும் சில பகுதிகளை வந்து என்னால் படிக்க முடிஞ்சது. இதில் எல்லாமே இந்த 3 பிரகடனங்கள் இருக்கு இல்லையா, 3வது சினிமாவை நோக்கி சோலனாஸ் எழுதினது, அப்புறம் பசியின் அழகியல் கிளாபர் ரோச்சா எழுதினது, அப்புறம் முழுமையற்ற திரைப்படம் இது எஸ்பினோசா எழுதினது, அப்புறம் ஹோரிஸ் ஈவன்ஸ், அக்டோவியோ கெட்டினோ, மிகுவல் லிட்டின், இல்மஸ் குனே, இவங்களை பற்றி எல்லாம் வந்து நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். இது இந்த கட்டுரைகள்லாம் படிக்கும்போது இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். அப்போ தான் எனக்கு சட்டன் ஞாபகம் வந்தது. நான் வந்து மொழிபெயர்த்து அது வந்து புத்தகமாக வந்திருக்கு, மக்களுக்கான சினிமா அப்படிங்கிற பேரில் 1995. இந்த புத்தகத்தில் இந்த 3 பிரகடனங்களை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, பல்வேறு டைரக்டர்ஸோட பேட்டிகளும் கூட இதில் வெளிவந்திருக்கு. இந்த புத்தகத்தை வந்து எப்படி யமுனா ராஜேந்திரன் மென்ஷன் பண்ணாமல் விட்டார்னு எனக்கு தெரியல. ஏன்னா யமுனா ராஜேந்திரன் எனக்கு தெரிய வந்ததே வந்து நிழல் பதிப்பகம் திருநாவுக்கரசு மூலமாக தான். அவருடைய அரசியல் சினிமா, ஆப்பிரிக்க சினிமா, அந்த புத்தகங்கள்லாம் வந்த பொழுது அந்த காப்பீஸ் எல்லாம் எனக்கு அவர் கொடுத்து அனுப்பிச்சார். அப்படி தான் யமுனா ராஜேந்திரன் அறிமுகமானார். அப்போது அறிமுகமாகி பேசின பிறகு அவர் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டார், நான் வந்து 23 ஆசிய பெண் கவிஞர்களுடைய கவிதைகளை மொழிபெயர்த்து எனக்குள் பெய்யும் மழை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கேன், அதுக்கு வந்து நீங்கள் முன்னுரை எழுதி தரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு புத்தகத்தை அனுப்பி வச்சார். அதுக்கு முன்னுரை நான் தான் எழுதினேன். அதன் பிறகு கடைசி வீலும் கடைசி வாக்குமூலமும், இது வந்து சேகுவேரா உள்ளிட்ட ஆரியல் டாஃப்மன் இன்னும் சில புரட்சியாளர்கள் எழுதின கவிதைகளின் தொகுப்பு. அது வந்து கடைசி வீலும் கடைசி வாக்குமூலமும். அந்த புத்தகத்துக்கு வந்து என்னை வந்து விமர்சனம் எழுதி கொடுங்க அப்படின்னு திருநாவுக்கரசு திரும்ப கேட்டு நான் விமர்சனமும் எழுதினேன். ஸோ யமுனா ராஜேந்திரன் எனக்கு ரொம்ப நீண்ட காலமாக பழக்கம். ஆனால் இந்த புத்தகத்தை அவர் ஏன் மென்ஷன் பண்ணலன்னு எனக்கு தெரியலை. அது போகட்டும். ஆனால் இந்த புத்தகம் வந்து என்ன முக்கியத்துவம் அப்படின்றத வந்து திரும்பவும் மற்றவங்க எல்லாரும் சொன்னதை காட்டிலும் இன்னொரு இது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த இவ்வளவு பெரிய ஆவணம் வந்து தயாரிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வேலை. அதை வந்து அவர் செஞ்சுருக்காரு. அதுக்கு வந்து நம்ம செலுத்தக்கூடிய பிரதி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், திரைப்படங்கள், அந்த திரைப்படங்களை வந்து பார்ப்பது மட்டும் இல்லை, அதே மாதிரியான திரைப்படங்களை வந்து நம்ம சூழலில் முயற்சி பண்ணி பார்க்கலாமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு யோசனையாவது இது ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நன்றி. நன்றி எழுத்தாளர் அமரந்தா அவர்களுக்கு. இந்த 2 நூல்களின் சிறப்பு பிரதியை பெற்றுக்கொள்ள தோழர் அப்பனசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.